வணக்கம் அன்புநேயர்களே. 2012 ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு நான் நண்பன் திரைப்பட முன்னோட்டத்தோடு வந்திருக்கிறேன். நண்பன் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்பு கிளப்பி இருக்கிற ஒரு படம். ஜனவரி 12 ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம். விஜய் நடிச்சிருக்காரு, சங்கர் டைரக்ஷன், இலியானா நடிச்சிருக்காங்க, சத்யராஜ் நடிச்சிருக்காரு, ஜீவா நடிச்சிருக்காரு, நடிகர் பட்டாளம் அப்படி போனீங்கன்னா டெக்னிக்கல் டீம் ஆண்டனி, மனோஜ் பரமஹம்சா, இது பார்த்தீங்கன்னா ஆடியோகிராஃபி பார்த்தீங்கன்னா ரசூல் பூக்குட்டி. ஆக படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து இது எல்லாத்துக்கும் காரணமாகவும், ட்ரெய்லரும் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரெய்லர் காரணமாகவும் வந்து எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. இந்த நேரத்தில் வந்து இந்த படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறது வந்து ஆலோசனை. பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு 2-3 பாசிட்டிவ்ல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா, சங்கர்னுடைய மேஜிக் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அதாவது இதை போய் என்ன பண்ணிடுவார் இந்த படத்தில் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா பார்த்தா திடீர்னு ஒரு பேக்கேஜோட ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வருவார் சங்கர். அதுதான் சங்கர். ஸோ எந்திரன் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், ஜல்வன் ஆகட்டும், ஜென்டில்மேன் வந்து எல்லா படம் எடுத்துக்கங்க, எதுவுமே வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ஏதோ ஒன்று ஒரு ட்ரெண்ட் செட்டர் இல்லாட்டி பாத் பிரேக்கர் வந்து இந்த படத்தில் இருக்கும். அதுதான் சங்கர். ஸோ அதங்காட்டிக்கு எதிர்பார்ப்பேன். ரெண்டாவது எதனால் எதிர்பார்ப்பேன், இது விஜய் நடிச்சிருக்கிற படம். விஜய்க்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, உள்நாட்டிலையும் சரி அயல்நாட்டிலையும் சரி எல்லா பக்கமுமே. அவர் வந்து மாற்றி நடிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறப்போ அந்த முயற்சியில் இது முதல் படி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய படங்கள், துப்பாக்கி, யோவான், அது மாதிரி நிறைய நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து நல்லா கிளிக் ஆகிடுச்சுன்னா விஜயோடைய அந்த கேரர் பாத் அப்படிங்கிறது வந்து அடுத்த லெவலுக்கு ஜம்ப் ஆயிடும் அப்படிங்கிறது வந்து எந்த சந்தேகமே இல்லை. ஸோ அதுங்காட்டிக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்பு, அது ஒரு பெரிய பாசிட்டிவ். ரசிகர்கள் வந்து எதிர்பார்ப்போட போய் படத்தை பார்க்கறது வந்து அது உதவும். அதே மாதிரி ட்ரெய்லர் தான். ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பான ட்ரெய்லர், கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதுங்காட்டிக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவ். படம் ப்ரொமோஷனுக்கெல்லாம் வந்து ரொம்ப பயன்படும்னு சொல்லலாம். பாசிட்டிவ் இசை கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு சில பாடல்கள் ஒரு அளவு இருந்தாலும் சங்கர் வந்து பிக்சரைசேஷனோட நம்ம படத்தை பார்த்தோம்னா அது வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருப்பார் சங்கர். அந்த படத்துடைய காட்சிகளை, இந்த பாடலை, அதோட அந்த டீப்புங்கிறது வந்து இன்னும் ஜாஸ்தியாக போயிருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து பிக்சரைசேஷனோட அந்த பாடல்கள் பார்க்கறதுக்கு வந்து ரசிகர்கள் ஆவலோட காத்திருக்கிறாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ். இந்த படத்துடைய டெக்னிக்கல் டீம், மனோஜ் பரமஹம்சா ஆகட்டும், ஒரு ஈரம் நடுநிசி நாயகர் மாதிரி ஒரு குவாலிட்டியான சினிமட்டோகிராஃபி பண்ணவர். ஆந்தனி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பெஸ்ட் எடிட்டர். ரசூல் பூக்குட்டி ஆஸ்கர் அவார்ட் வின்னர். ஸோ அவர் ஆடியோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் பார்த்தா டெக்னிக்கலி இந்த டீம் வந்து நம்ம டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப கேப்பபிள். அந்தங்காட்டிக்கு ஒரு 3D மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். 3D வெர்ஷனும் வருதுன்னு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது வந்து இந்த டீம் வந்து ரொம்ப அழகாக நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சங்கர் மாதிரி வந்து எக்ஸிக்யூஷனுக்கு வந்து பெயர் போன ஒரு ஆள்கிட்ட வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டேலண்டட் டீம் இருக்கும்போது வந்து அவரோட எக்ஸிக்யூஷன் லெவல் அப்படிங்கிறது ஒரு 10-20% ஜாஸ்தியாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னாலும் படத்தினுடைய நெகட்டிவ் அப்படிங்கிறது நான் என்ன நிச்சயமாக சொல்லுவேன்னா, கதை வந்து புதுசு கிடையாது, ரீமேக். ஸோ ரீமேக் அப்படிங்கும்போது வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் படம் வரதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் 15 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் போகும், இதுதான் சங்கர் படத்தின் கதை அப்படின்ட்டு ரொம்ப உசுப்பேற்றுவாங்க நம்மளே, ஓ இதுதான் கதையா அப்படின்ட்டு. பட் அது இந்த நடக்காது. ஏன்னா ரீமேக் அப்படிங்கிறங்காட்டி படத்தினுடைய கதை ஆப்வியஸ், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஒரு 10% வந்து இழுத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது நெகட்டிவ் அப்படிங்கிறது சங்கருடைய பாடல்கள். சங்கருடைய பாடல்கள் வந்து சொல்ல முடியாது, ஹரிச்சராஜோடைய பாடல். ஏன்னா அவருக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்கும் அவருடைய படத்தில். அந்த சிக்னேச்சர் ஏதோ கொஞ்சம் மிஸ்ஸிங் மாதிரி தெரியுது இந்த படத்தில். ஹரிச்சராஜனுடைய டியூன்கள் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற மாதிரி, என்ன புதுசாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து மனசில் எழுப்புது. அது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. பட் பிக்சரைசேஷனோட பார்க்கும்போது மேபி அது வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இன்னொன்று, மெயின் கேரக்டர்ஸ் இப்போ விஜய், சத்யராஜ், ஜீவா இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாலும் சைடில் வர்ற மொத்த கேரக்டர்களும்
நல்லா பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா 3 Idiots படம் பார்க்குறப்ப நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு கேரக்டர் மட்டும் இல்லை, நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து ஒரு சூப்பரான அழகான ஒரு ரோல் இருக்கும். ஸோ அந்தந்த கேரக்டருக்கான வெயிட்டு நிச்சயமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கூட்டாஞ்சோறு. ஸோ அந்த எல்லாருமே பெர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தால் தான் அந்த படம் மொத்தமே வந்து ரசிக்கக்கூடிய இது விதமாக இருக்கும். யாரோ ஒரு 2 பேர் மிஸ் பண்ணியிருந்தா கூட படம் வந்து அந்த இதில் வந்து பெஞ்ச் மார்க் வந்து கீழே தான் தொடும் மொழியும் மேலே தொடாது நிச்சயமாக. ஸோ அந்த சைடு ஆக்டர்ஸ் வந்து அவங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது போக பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ சங்கரும் நிச்சயம் இணைந்து பண்ணோம் ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிறங்காட்டி வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசு. ஸோ நமக்கே தெரியும் ரொம்ப எதிர்பார்த்து படங்கள்லாம் நிறைய ஃப்ளாப் ஆயிருக்கு. ஸோ அந்த எதிர்பார்ப்பே வந்து பாதகமாக அமையலாம். பட் அது வந்து நான் யார் அதை சொல்கிறதுக்கு, என்ன சொல்கிறீங்க? படம் பாசிட்டிவாக வந்தாலும் பெரிய வெற்றி பெற்றிருக்காலும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 3 Idiots வந்து பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம். 12ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கிறேன், எப்படா போய் படத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். போய் பார்த்துட்டு படம் ரிலீஸ் ஆகிறப்போ விமர்சனத்தோட ஓடோடி வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களை ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. போன வருடம் பெரிய ஆதரவு இருந்தீங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. நிறைய வியூஸ், நிறைய கமெண்ட்டுகள், வாழ்த்துக்கள், தூட்டல்கள், ரொம்ப கேவலமான கமெண்ட்டுகள். பட் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். நீங்கள் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. எல்லா முயற்சியும் உங்களுக்காண்டி தான் எடுக்கிறது. ஸோ உங்கள் ஆதரவு வந்து தொடர வேண்டும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். மேலே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளாக பதிவு செய்யுங்க. நல்ல கருத்துக்கள், கெட்ட கருத்துக்கள் பிரச்சனை இல்லை, எப்பவுமே வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் ஒரு விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.